ஒரு கால் நீ குழந்தையாச்சே, ராஜா காலமானத்தினால வந்தையா அல்லது நீ குழந்தையாகினாலே ஏதாவது தர்மத்துக்கு விரோதமா நடந்தா ராஜ்யம் பகு சீக்கிரத்துல கையை விட்டு விலகி போடுமா? அப்படி ஏதாவது தப்பு பண்ணிவிட்டியா? உன் கையை விட்டு ராஜ்யம் விலகி போய் நீ தீவனா வந்துட்டியா? அவன் அப்படி உண்டு சொத்து குத்து போட்டுதுன்னா அப்புறம் உடனே தாடி இடி வளர்க்கறது, கேட்டாயத்தை கட்டிக்கிறது, இப்படி ஆரம்பிச்சுடுவோம். வேற விதமா ஆரம்பிச்சு சொத்து போன உடனே அப்படி பண்ணிவிடுவான். அது மாதிரி ஏதாவது பண்றியா? கௌசல்யா சுமித்ரா பிரஜாபதி சுகினி கச்சிதார்யா நந்ததி கைகை. அம்மா சௌக்கியமா, சுமித்ர சௌக்கியமா, கைகை சுகமா இருக்காளா, ஆனந்தமா சந்தோஷமா இருக்காளா? இப்படி எல்லாம் காட்டாளாம். விதிஜோ மதிமானுஜோ குதஞ்ச ஹோஷ்யமானஞ்ச காலே சதா. அக்னிஹோத்திரத்துக்காக நீ ஒரு ருத்துக்கு வச்சிருக்கே ஒரு பிராமணன், அவர் சரியானபடி அக்னி ஆராதிக்கிறாரா? என்ன தூங்குற பிலியை இழுப்புவது போலவாம் அக்னி ஆராதிப்பது. அவன் அக்னி ஆத்திர உபாசனத்தை வச்சுட்டு பாட்டு காபி சாப்பிட்டோன்னா உபாசனம் பண்ணாம அவன் உடனே குல்ம வியாதி வந்துவிடும். அவன் அக்னிக்கு ஹோமம் பண்ணாம பண்ணப்படாது. அவன் அக்னிஹோத்திரம் மாத்திர இருக்கும், தவறி பண்ணிவிடுவாள். தெரிஞ்சவாள் இப்படி பண்ண மாட்டாள். தெரியாதவன் புதுசா அதாவது அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிச்சவன் 3 அக்னியை வச்சு அக்னிஹோத்திரத்துக்கு நாழியாரு வடிகாலம் பால் கறந்து காபி போட்டாச்சு ஆத்திரன்னு சாப்பிடுவான். அக்னிஹோத்திரிகளாங்கல்ல அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி குழந்தைகள் கூட பால் போட்ட மாட்டா. அக்னிக்கு ஹோமம் ஆனதுக்கு அப்புறம் தான் போட்டுவாள். அந்த ரித்துக்கான பிராமணன் ஹோமம் பண்றதுக்கு முன்னாடியும் அக்னிஹோத்திரம் ஆன பிறகும் ஊட்ட வந்து சொல்லிட்டு இருக்காளா? அக்னிஹோத்திரம் சரியா நடந்துருக்கா அயோத்தியிலேன்னு காட்டாளாம். பரதா தூக்கத்தை ஜெயிச்சியான்னு கேட்கிறாள். அவன் நித்ரைக்கு நீ வசப்படப்படாதுங்கிறாள். ரொம்ப தூங்குவன் செலவன், ஒரே தூக்கம் தான். அவன் ரொம்ப 8 மணிக்கு படுத்து விடுவான் ராத்திரி, காலம்பரம் 8 மணி மட்டும் தூங்குவான். அவன் உடனே 10-20 இட்லி தூங்குவான், மறுபடியும் தூங்குவான். என்னமாத்தான் தூங்குறானோ, கும்பகர்ணம் கிட்டே இருந்து வியூதி வாங்கிட்டு இருப்பான். அவன் ரொம்ப ஒரு மணி நித்திரம் பண்ணிட்டே இருப்பான். அது ரொம்ப தமோ குணம். அது ஆகாரத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். சத்துக்குமான ஆகாரம் பண்ணினா ஒரு மணி தூக்கம் வராது. அப்படி ராத்திரி 4 மணி 5 மணி தூங்கினா போதும். அதுக்கு மேல ஒரு மணி தூங்கிட்டே இருந்தா அது ஒரு மணி ரோகத்தை கொண்டு விட்டுவிடும். ராத்திரியில குறைஞ்சாக்க வேணா அதை சரிப்படுத்திக்கலாமே தவிர்த்து ஒரு மணி தூங்குவான். அதுவும் ராஜாவா இருக்கிறவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான்னா தேசம் கட்டு போடுமே. கச்சின் நித்ரா வசம் நைஷீஹி கச்சித் காலே பிரபுத்தியசே. மகான்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்னு நினைச்சுன்னு படுத்துக்கிறாளோ அத்தனை மணிக்கு அலாரம் வேண்டாம்னே தானா வந்திருப்பாள். அவன் மனசு இழுப்பி விட்டுடும். அவன் அந்த காலாகாலத்துல நீ வீழ்த்துக் கொள்ளுகிறாயா பரதா? அதையும் தவிர்த்து விடியற்காலம் எழுந்திருந்து அர்த்த சிந்தனம் பண்ணிட்டு இருக்கியான்னு காட்டாளாம். விடியகால வேலையில புத்தி இருக்க அது என்ன தெரியுமோ? காளிதாசன் சொன்னா அப்படியே அந்த உஷக்காலத்துல புத்தி எவ்வளவு கூர்மையா இருக்குமோன்னா விடியற்கால வேலையில அப்படியே தெய்வத்தை பார்த்து சித்தனாயி அதுக்குதான் வசிஷ்டாதி எல்லாம் எழுந்திருந்த உடனே அப்படியே பத்னியாசக நாள் பத்னியோட கூட சேர்ந்து தியானம் பண்ணு லட்சுமி நாகனே நாள், நாராயண தியானம் பண்ணு நாள். இன்னொரு அர்த்தம் பண்ணினாள் பத்னியாசகன்னா இவன் பத்னியோட கூடவும் தியானம் பண்ணணும்னு ஒரு அர்த்தம், நாராயணனையும் பத்னியோட கூட தியானம் பண்ணணும்னு அர்த்தம்னு சொன்னாள். ஆமா அப்படி லட்சுமிபதியாக பிரபு ஹிருதயத்துல விடிகாலம் எழுந்திருந்ததே பார்க்கணுமா? ஆமா விடிகால வேலையில படிக்கிறது அந்த பாடம் மறக்கவே மறக்காதுன்னு. நாங்கெல்லாம் படிச்ச பாடம் முழுக்க விடிகால வேலையில அது மறக்கிறதே இல்லை. அது அப்படி எப்போதும் வாக்கள் தானா சுவாதீனமா இருக்கும். அது இப்ப என்ன பண்றான், ராத்திரி 12 மணி 1 மணி மட்டும் பரீட்சைக்கா கத்தனான். காலம்பரம் 9 மணிக்கு வந்திருக்கிறான், பரீட்சைக்கு போற மணிக்கு 9:30 மணிக்கு திங்குறான் சாம்பார் ஞாதமா. அங்க போன உடனே தூக்கம் தான் வரும்னே இவனுக்கு. அவன் என்ன தோணும் இவனுக்கு? அவன் வச்சு யோஜனை பண்ணிட்டே இருப்போம், மணி அடிச்சு போவோம், வெள்ள காகிதமா கொண்டு விட்டுருவோம்னு அப்பா காத்துல அதை வீணா மசி இசியை கட்டி வீணா அடிக்காம அந்த விடிகால வேலையில படிக்கணும். அப்படி படிக்க 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 புத்தி நல்லா இருக்குமே. விடிகால வேலையில படிச்சு பார்க்கட்டமே மார்க் எவ்வளவு வாங்குறான்னு. விடிகால வேலையில பரதா நீ ராஜநீதியை பத்தி யோஜனை பண்றியா? அப்ப சிந்திச்சுட்டு இருக்கியா? அதையும் தவிர்த்து நீ மந்திரிகளை வச்சுட்டு ரகசியமா யோஜனை பண்ணது வெளியில போகாமல் இருக்கா? அப்படி பரீட்சை பேப்பர் இருக்காக்கெல்லாம் வித்தாங்க சைனா பசார்ல, அது மாதிரி போகாமல் இருக்கான்னு கேட்டாலாம்.
கச்சித் மந்திரிதோ மந்திரः ராஷ்டிரம் ந பரிதாவதி